Taste the Daily. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் ஏழை மக்களுக்கு கறவை மாடுகளை வழங்கினார். அதிமுக ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி சார்பில் விஜயமங்கலத்தில் 4ஆம் கட்டமாக கறவை மாடு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெருந்துறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான கே.சி. கருப்பண்ணன் ஏழை மக்களுக்கு விலையில்லா கறவை மாடுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஒன்றியத்துக்குட்பட்ட கட்டக்கருப்பன்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் பிறந்த நாளையொட்டி 100 கோவில்களில் வழிபாடு மற்றும் 100 கிராமங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் பங்கேற்று பட்டத்தரசியம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு அன்னதானமும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். இதில் முன்னாள் எம்எல்ஏ ஐ. மகேந்திரன், மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் துரை தனராஜ், மாவட்ட மாணவரணி செயலாளர் மகேந்திர பாண்டி, மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ரகு, மாவட்ட கழக செயலாளர் உஷா சுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 120 அணிகள் பங்கேற்றுள்ளன. பகலிரவாக 2 நாட்கள் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு 50,000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 25,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து அவதூறு காட்டன் வெளியிட்ட திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அவதூறு சித்திரம் வெளியிட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக வலைதள பக்கத்தை முடக்க வேண்டும், விடியா அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேவலமான கேடுகெட்ட இழிவான இந்த செயலை பார்த்து மனம் பெரிந்து அதனால் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு தமிழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு இன்றைக்கு செய்து வருகின்றனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அந்த முகநூல் பதிவை முழுமையாக நீக்கவும், அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்துடைய அமைச்சர் ராஜா அவர்கள் மீது உரிய சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நம்மளுடைய டிஐஜியிடம் அதிமுக சார்பில் ஒரு புகார் மணி அளித்திருக்கின்றோம்.